ஒரு தேவ மனிதர் அழியாத ஆத்துமாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரிடம் ஒருவன், அழியும் உடம்பினுள் அழியாத ஆத்துமா எப்படி இருக்கும், புரியவில்லையே என்று கேட்டார். அதற்கு அந்த தேவ மனிதர் விளக்கமளித்தார். பால் பயனுள்ளது, ஆனால் அதை அப்படியே வைத்தால் கெட்டுப் போய்விடும். அதில் ஒரு துளி உறைமோர் விட்டால் பால் தயிராகும், கெட்டுப்போகாது. தயிரான பால் இன்னும் ஒரு நாள் தான் தாங்கும். அப்படியே விட்டால் அதுவும் கெட்டுவிடும். அதை கடைய வேண்டும், கடைந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும். வெண்ணெயும் பல நாள் கெடாமல் இருக்காது. அதை அப்படியே விட்டால் அதுவும் கெட்டுவிடும். அதை உருக்க வேண்டும். அதை உருக்கினால் அது சுத்தமான நெய் ஆகிவிடும். பரிசுத்தமான நெய் கெடாது. கெட்டுப்போகும் பாலுக்குள் கெட்டுப்போகாத நெய் இல்லையா? அதை போலத்தான் அழிந்து போகும் உடம்பினுள் அழியாத ஆத்துமா உண்டு என்று சொல்லி முடித்தார். வேதத்திலும் இவ்வாறு வாசிக்கிறோம் அல்லவா? ஆத்துமா முக்கியமானது. நாம் அழியாத ஆத்துமாவுக்காக வாழ வேண்டும். ஆனால் நம்மில் பலர் அழிகின்ற உடலுக்காகவே வாழ்கிறோம். சிற்றின்பத்தை நாடி ஓடுகிறோம். ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறோம். பெருந்தீனி, அதிக நேர தூக்கம், சோம்பேறித்தனம், இதுவெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது. வேத வாசிப்பு, ஜெபம் செய்தல், மற்றவர்களோடு அன்போடு இருத்தல், இதையெல்லாம் ஆத்மா சம்பந்தப்பட்டது. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அழிந்து போகிற உடலுக்கா, நித்திய வாழ்வை நமக்கு தரும் அழியாத ஆத்மாவிற்கா? சற்று சிந்தித்து பார்ப்போமா?